Welcome to Smart Learning channel. Chapter 2 Data Abstraction. Learning objectives. What is abstract data structures? Abstract data type. Difference between concrete implementation and abstract implementation. PAS. Data abstraction in structure. First thing, what is data? Data is a collection of raw factor that is known as data. Okay, so data abstraction means it is a powerful concept in computer science that allows programmer to treat code as object. நீங்க போன வருஷம் C++ல படிச்சிருப்பீங்க. C++ல ஒரு ஃபங்க்ஷனையோ இல்ல கிளாஸ்க்குள்ள இருக்கிற வேரியபிள்ஸை நம்ம கால் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தேவை. அந்த ஆப்ஜெக்ட் இல்லாம நம்மளால எதையுமே என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்ப ப்ரோக்ராமர் எல்லாத்தையுமே கோடை வந்து எதுவா ட்ரீட் பண்ணுவார்னா ஆப்ஜெக்டா ட்ரீட் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள், கார் இஸ் ஆப்ஜெக்ட், பென்சில் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், பீப்புள் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ப்ரோக்ராமர் எல்லாத்தையுமே ஒரு ஆப்ஜெக்டா தான் கன்சிடர் பண்ணுவார். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டுக்கு கொடுக்குற ஒரு ஆப்ரேஷன் இல்லை செட் ஆஃப் வேல்யூஸ் அதெல்லாம் எது கொடுக்கும்னா இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் வந்து கொடுக்கும். இட் இஸ் ஒன் ஆஃப் த டேட்டா டைப். எப்படி நம்ம இன்டீஜர், ஃப்ளோட் அந்த மாதிரிலாம் இருக்குதோ அது மாதிரி இட் இஸ் ஒன் ஆஃப் த டேட்டா டைப். இந்த டேட்டா டைப் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் வழியா ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஆப்ரேஷனை நமக்கு கொடுக்கும். The programmers need not to worry about how code is implemented. They have to just know what it does. இப்போ அடிஷனுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. அப்போ அடிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5ஐயும் 3ஐயும் நம்ம இன்புட்டாக பாஸ் பண்ணுறோம். ஒரு அவுட்புட் 8ங்கிறது நமக்கு கிடைச்சிருது. ஸோ அதுக்குள்ள வந்து எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இன்புட் பாஸ் பண்ணால் கரெக்டான அவுட்புட் கிடைக்குதா, இது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சா போதும். அப்போ அப்ஸ்ட்ராக்ஷன்ங்கிறது என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலாரிட்டி அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் மாடலை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. நம்ம 11th படிச்சிருக்கோம், நிறைய டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் பேரடன் வந்து நம்ம படிச்சிருக்கோம். மாடுலாரிட்டி அப்படிங்கிறது நம்மளோட கிவன் ப்ராஜெக்டை மாடியூலை நமக்கு ஸ்பிளிட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாடியூலை ஸ்பிளிட் பண்ணுறதுனால நமக்கு எரர்ஸ் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம், நம்மளோட ஒர்க்கை வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிறதுக்காக நம்ம வந்து மாடியூலாக பிரிக்கிறாங்க. இந்த ப்ரோக்ராம் பேர் என்னன்னா மாடுலாரிட்டி. மாடுலாரிட்டி மீன்ஸ் ஸ்பிளிட்டிங் எ ப்ரோக்ராம் into many modules. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் the representation for abstract data type ADT. ஓகே, இப்போ இந்த கிளாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் அதுக்குள்ள இருக்கும், இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் மேக் பண்றதுக்கு எப்படி ஸ்வீப் பேட்டர்ன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அது வந்து அந்த பேட்டர்ன் படி தான் நமக்கு சென்டென்ஸ் இருக்கணும். அது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கணுங்கிற ஸ்ட்ரக்சரை கொடுக்கறது இந்த கிளாஸஸ். அதுக்கு ஒரு டேட்டா டைப்பை பாஸ் பண்றது இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை. ஓகே, இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் இஸ் a type for object whose behavior is defined by a set of value and set of operation. அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்புங்கிறது ஒன் ஆஃப் த டைப். இது வந்து கிளாஸ் கொடுக்குறோம். இந்த கிளாஸ் மூலமா ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா பிஹேவியரை வந்து பாஸ் பண்ணும், டிஃபைன் பண்ணும். பிஹேவியர்னா நத்திங் பட் செட் ஆஃப் வேல்யூ, செட் ஆஃப் ஆப்ரேஷன். இந்த வேல்யூ கொடுத்தோம்னா என்ன ஆப்ரேஷன் இருக்கணும், அடிஷனா, சப்ட்ராக்ஷனா, மல்டிப்ளிகேஷனா, டிவிஷனா, வாட் டைப் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா டைப் தான் இருக்கும். The definition of ADT only mentions what operations are to be performed but not how these operations will be implemented. இந்த ஏடிடியில் என்ன இருக்கும்னா என்ன ஆப்ரேஷன் செய்யணும்னு இருக்கும், ஆனா அது எப்படி செய்யணுங்கிற இம்ப்ளிமெண்டேஷன் இருக்காது. ஓகே, the process of providing only the essentials and hiding the details is known as abstraction. abstractionனா நமக்கு தேவையானதை மட்டும் ப்ரொவைட் பண்ணும், ப்ராசஸ்க்கு தேவையானதை மட்டும் ப்ரொவைட் பண்ணும், சில டீடைல்ஸ் என்ன பண்ணிருந்தா ஹைட் பண்ணிடும். that is known as abstraction. The list ADT can be implemented using singly linked list and doubly linked list. இதுல வந்து ADTல list ADT இருக்கு. இந்த list ADT வந்து எதுல யூஸ் பண்றாங்கன்னா singly linked list and doubly linked list. இதெல்லாம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல ஒன் ஆஃப் த டைப். இதெல்லாம் டேட்டாஸை ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்றது. ஸோ அதுல வந்து சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட் அண்ட் டபுளி லிங்க்டு லிஸ்ட்ல நம்ம ADT டைப் வந்து யூஸ் பண்ணாங்க, லிஸ்ட் ADT.
அதே மாதிரி stack ADT and queue ADT can be implemented using list. இதே லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா stack ADT யும் queue ADT யும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இதெல்லாம் வந்து different types of ADT. ஓகே, ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ADTக்கு. When you want to drive a car, you don't need to know how the engine was built or what kind of material the tires are made of. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு காரை டிரைவ் பண்ணணும்னா இன்ஜின் எதுல மேட் பண்ணிருக்கு, கார் எதுல மேட் பண்ணிருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எது தெரிஞ்சா போதும், how to you just have to know how to turn the wheel and press the gas pedal. எப்படி வந்து வீலை டர்ன் பண்றது, எப்படி கேஸ் பெடல்ல யூஸ் பண்றது, எப்படி ப்ரெஸ் பண்றது அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சா போதும். அது எதுல மேட் பண்ணிருக்காங்க, எந்த மெட்டீரியல்ல மேட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நமக்கு எசென்ஷியல் இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுக்கும் ஏடிடிங்கிறது. சம் டீடைல்ஸ் வந்து அன்வான்ட் டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு என்ன பண்ணிருந்தா ஹைட் பண்ணிடும். ஓகே, தட் இஸ் கால்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். இப்போ இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷனை வந்து நமக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுது. ஒன் இஸ் கன்ஸ்ட்ரக்டர், another one is selector. To facilitate the data abstraction, you will need to create two types of function. Okay, ஸோ நமக்கு வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் வேணும்னா இந்த ரெண்டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். ஒன் இஸ் கன்ஸ்ட்ரக்டர், another one is selector. இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், the constructors of function that build the abstract data type, இதுதான் abstract data type கிரியேட் பண்ணும். செலக்டர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணா, கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் என்ன கிரியேட் பண்ணிச்சோ அந்த இன்ஃபர்மேஷனை ரெட்ரீவ் பண்றதுக்கு இந்த செலக்டர் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். செலக்டர்ஸ் ஆர் ஃபங்க்ஷன் தட் ரெட்ரீவ் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டேட்டா டைப். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர் எக்ஸாம்பிள். இது நம்ம புக்ல இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், சே யூ ஹாவ் அன் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் கால்டு சிட்டி. இப்போ சிட்டிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறாங்க. சிட்டிங்கிற ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மேக் சிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறாங்க. மேக் சிட்டிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம், நேம், லாட்டிடியூட், லாங்கிடியூட். இப்போ மேக் சிட்டிங்கிறது ஒரு சிட்டியை வந்து நம்ம புதுசாக மேக் பண்ண போகிறோம். அப்போ அந்த சிட்டியை மேக் பண்ண போகிறோம்னா சிட்டியோட நேம் கொடுக்கணும். அந்த லாட்டிடியூட், லாங்கிடியூட்னா என்னன்னா அதோட அட்சரேகை, தீர்க்கரேகை இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதோட லொக்கேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு சர்டைன் டிகிரியில நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆங்கிள் வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து லொக்கேஷன் வந்து மார்க் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம வந்து சென்னைங்கிற ஒரு சிட்டி வந்து மேக் பண்ணுறோம். சென்னை லாட்டிடியூட் வந்து 45 டிகிரி, லாங்கிடியூட் 60 டிகிரி அப்படின்னா அதோட லொக்கேஷன். ஓகே, ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் லொக்கேஷன்ல நமக்கு என்ன இது இருக்கும், சென்னைங்கிற அந்த சிட்டி வந்து மேக் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன சிட்டி மேக் பண்ணியிருக்கோம், கெட் நேம் சிட்டி அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன சிட்டி நம்ம மேக் பண்ணோம், சென்னைங்கிறத கொடுப்போம். கெட் லாட்டிடியூட் அப்படின்னோம்னா அதுல என்ன பண்ணுவோம், 45 டிகிரி. கெட் லாங்கிடியூட் அப்படின்னு சொன்னோம்னா 60 டிகிரி நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அப்போ மேக் சிட்டி வழியா நம்ம வந்து கிரியேட் பண்றோம் ஒரு சிட்டியோட நேம், அதோட லாட்டிடியூட் என்ன, லாங்கிடியூட் என்ன அப்படிங்கறத லொகேஷனை நம்ம கொடுக்குறோம். அப்போ இது கிரியேட் பண்றதுனால திஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்டர். மேக் சிட்டி இஸ் அ கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். கெட் நேம், கெட் லாட்டிடியூட், கெட் லாங்கிடியூட் இது வந்து என்ன பண்ணுது, கிரியேட் பண்ணதுல இருந்து நமக்கு இன்ஃபர்மேஷனை ரெட்ரீவ் பண்ணுது. ஸோ கெட் நேம், கெட் லாட், கெட் லான் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா செலக்டர் ஃபங்க்ஷன். ஓகே, டு கிரியேட் எ சிட்டி ஆப்ஜெக்ட் யூ would use the function make city. அந்த make city வந்து என்னது, constructor function. To extract the information of the city object you would use the function get name, get latitude, get longitude. இது எல்லாமே selector function. So இது another example for a constructor and selector. ரெண்டு சிட்டி கடையில இருக்கிற distance வந்து calculate பண்ணிருக்காங்க. இப்போ here distance is a one of the function. It has two arguments, city1 and city2. இந்த function பார்த்தீங்கன்னா it is a constructor function. Okay, lt1, lg1 அப்படிங்கிறது என்னன்னா one of the object get latitude, get longitudeங்கிறது என்ன பண்ணுது, கன்ஸ்ட்ரக்டர்ல இருந்து சம் இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணுது. ஸோ இட் இஸ் அ செலக்டார் ஃபங்க்ஷன். கெட்னு வந்ததுனால செலக்டார் ஃபங்க்ஷன். அந்த மேல இருக்கிற ஃபங்க்ஷன் டிஸ்டன்ஸுங்கிறது கன்ஸ்ட்ரக்டார் ஃபங்க்ஷன். அப்போ இதுல இருந்து கெட் பண்ணி நம்ம என்ன பண்றோம், கால்குலேட் பண்றோம். LT1 மைனஸ் LT2 அப்படின்னு மைனஸ் பண்ணிட்டோம்னா அதோட டிஸ்டன்ஸ் வந்து சிட்டி 1க்கும் சிட்டி 2க்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கால்குலேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடும் இந்த ஃபங்க்ஷன். புரிஞ்சுதா? ஸோ இது வந்து another example for constructor and செலக்டர் ஃபங்க்ஷனோட எக்ஸாம்பிள்ஸ். அது மாதிரி கோலன் வச்சு ஒரு ஈக்குவல் சிம்பிள் போட்டோம்னா
இது எப்படி படிக்கணும்னா assigned as or becomes. Okay, assigned as or becomes. So இதே constructor function make city வச்சு பண்ணது வந்து ஒரு டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. Constructor or function that build a abstract data type. In the above pseudocode, the function which creates the object of the city is the constructor. Okay, so இந்த cityங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன், என்ன ஃபங்க்ஷன், மேக் சிட்டிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மூலமா கிரியேட் பண்றோம், ஒரு வேல்யூவை கிரியேட் பண்றோம். ஸோ அதுதான் பாருங்க, இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா தெரியும் என்னென்ன வேல்யூஸ் நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இன்புட்டை பாஸ் பண்றோம். நேம், latitude, longitude வேல்யூ வந்து பாஸ் பண்றோம், பாராமீட்டர் பாஸ் பண்றோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மேக் சிட்டிக்குள்ள பாஸ் பண்ணோம்னா எதுக்கு போய் நமக்கு அசைன் ஆகும், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு போய் அசைன் ஆகும், சிட்டிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் ஆகும். அந்த சிட்டிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்குள்ள latitude தனியா இருக்கு, longitude தனியா இருக்கு. இது மூணுக்குமே வேல்யூஸ் போய் அசைன் ஆகும். இந்த மாதிரி வேல்யூஸ் அசைன் பண்றது எது வழியா பாஸ் பண்ணி, ஃபங்க்ஷன் மூலமா பாஸ் பண்ணி நம்ம அசைன் பண்ணோம்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு, இதுக்கு பேரு கன்ஸ்ட்ரக்டார் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ செலக்டார் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, சிட்டிக்கு பாஸ் பண்ண வேல்யூல இருந்து நம்ம என்ன பண்றோம், ரெட்ரீவ் பண்றோம். கெட் நேம் சிட்டி, கெட் latitude சிட்டி, கெட் longitude சிட்டி. அப்ப என்ன பண்ணுது இந்த டயக்ராம் பாருங்க, சிட்டிங்கிறது அதோட பாராமீட்டர். ஓகே, ஸோ அந்த சிட்டிங்கிறது என்னது, ஆப்ஜெக்ட். முதல்ல நம்ம கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி அசைன் பண்ணிருப்போம் வேல்யூஸ். அந்த வேல்யூஸ் என்ன பண்ணுது, இது ரெட்ரீவ் பண்ணுது. கெட் நேம் வழியா நமக்கு ரெட்ரீவ் பண்ணி நமக்கு யூசருக்கு இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணும். ஸோ இதுதான் செகண்ட் டயக்ராம். அதே மாதிரி தான் latitude and longitude. ஓகே, ஸோ இப்போ செலக்டர் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்ட்ராக்ட் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் த சிட்டி ஆப்ஜெக்ட். அடுத்து ஏடிடில அப்படின்னா, ஏடிடினா என்ன இருக்கும், இட்ஸ் a collection of constructor and selector வந்து நமக்கு ரெண்டு சேர்ந்து இருக்கும். அப்ப கன்ஸ்ட்ரக்டர்னா என்னது, கன்ஸ்ட்ரக்டர்னா பண்டிலிங் டுகெதர் டிஃப்ரெண்ட் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஒரு டிஃப்ரெண்ட் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பண்டில் பண்ணி வச்சிருக்கோம், தட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர். செலக்டர் என்ன பண்ணும், அந்த பண்டில்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஓகே, so selectors extract the individual piece of information from the object. Another example for constructor and selector, இது வந்து ஒரு கிராஃப்ல வந்து ஒரு பாயிண்ட் வந்து நீங்க மேக் பண்றீங்க அப்படின்னம்னா நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் அண்ட் ஒய் வந்து சொன்னோம்னா, ஆக்சிஸ் சொன்னோம்னா நமக்கு ஒரு பாயிண்ட் வந்து மேக் பண்றோம். இப்போ எக்ஸ்ல வந்து 2, ஒய் ஆக்சிஸ்ல வந்து 3. அப்ப 2,3 அப்படின்னு சொன்னா ஒரு பாயிண்ட் வந்து நம்ம வைப்போம். 2,3ல இப்படி ஒரு பாயிண்ட் மேக் பண்றோம். இப்ப மேக் பாயிண்ட் இஸ் அ கன்ஸ்ட்ரக்டர். ரிட்டர்ன் எக்ஸ்ங்கிறது 2, ஒய்ங்கிறது 3. இப்போ எக்ஸ்ல என்ன பாயிண்ட் அப்படிங்கறது நம்ம கெட் பண்ணணும்னா எக்ஸ் கோஆர்டினேட் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா அது எக்ஸ்ல இருக்கிறது மட்டும் 2ங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். ஒய் கோஆர்டினேட் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா ஒய்ல என்ன கொடுத்து 3ங்கிறது கொடுத்தோம், அப்ப 3ங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். அப்ப மேக் பாயிண்ட்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை ரெட்ரீவ் பண்றதுக்கு செலக்டர் யூஸ் ஆகுது. ஓகே, மேக் பாயிண்ட் வந்து ஒரு வேல்யூஸை ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் பண்றதுக்கு கன்ஸ்ட்ரக்டர், மேக் பாயிண்ட்ங்கிற கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டருக்கு. நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எழுதினா போதும், அதுல அந்த ஃபங்க்ஷன்ல எது கன்ஸ்ட்ரக்டர் எது செலக்டர்ங்கிறது கிளியரா எழுதியிருக்கணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.